அதிமுக 4ஆக போய்விட்டது 3ஆக போய்விட்டது என பொய் பிரச்சாரம் பரப்பப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை ஆனைமலையில் பேசிய அவர் அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் காண்பிப்போம் எனவும் ஆவேசமாக தெரிவித்தார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க அப்படி தொலைக்காட்சியில பாருங்க, நேர் அலையில பாருங்க, இங்க ஆனைமலையில எப்படி மக்கள் வெள்ளம் ஆரவாரத்தோடு இருக்கிறாங்க, எழுச்சியோடு இருக்குது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி இருக்கிறாங்க. திமுக தான் ஐசியூல இருக்குது. ஏன்னா எல்லா கட்சியுமே உறுப்பினர் சேர்ப்போம். அந்தந்த கட்சியை யார் விருப்பப்படுவாங்களோ அவர்கள் அந்த கட்சியுடைய படிவத்தில் கையெழுத்திட்டு உறுப்பினர்கிட்ட பெறுவாங்க. ஆனா விடியா திமுக ஆட்சியில் தொண்டர்களுடைய செல்வாக்கு குறைந்த காலத்தில் ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி கெஞ்சி திமுக படிவத்தில் கையெழுத்து போடுங்க போடுங்க என்று கேட்கின்ற அவல நிலை திமுகவுக்கு தான் இருக்குது. திமுக தான் ஐசியூல இருக்குது. இன்றைக்கு ஒருவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டா அந்த தீவிர சிகிச்சை பிரிவு இருக்கும், அதில் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த வெண்டிலேட்டர் பொருத்திடுவாங்க. அந்த வெண்டிலேட்டர் எடுக்க வரைக்கும் உயிர் இருக்கும். வெண்டிலேட்டர் எடுத்துட்டா அப்படித்தான் 7 மாசம் தான் இருக்குது திமுகவுக்கு. அது வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம். இந்த அதிகார திமிரலை இதெல்லாம் பேசுவது விட்டு விடுங்கள். மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யுங்கள். இந்த ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதா? அதோட அண்ணா திமுக 4ஆ போயிட்டது 3ஆ போயிட்டது எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம்.